இவங்க வந்து என்னுடைய மெம்பர்ஷிப், இவங்க சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ இவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆக போகுது. இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. இதை சரி பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். இவங்க சேனலில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்க எந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டதுனால இவங்களுக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தானாகவே டிலீட் ஆக போகுது. மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இவங்க ஷார்ட்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஃபஸ்ட்டு நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு லெசனாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே பாருங்க ஒரு காமெடி வந்து நடித்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த காமெடியுடைய ஒரிஜினல் ஓனர் யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனல்காரங்க தான் ஒரிஜினல் ஓனர். ஸோ இப்போ இவங்க சேனலில் இருக்கிற இந்த வீடியோ, அதாவது இந்த ஷார்ட்ஸ் டிலீட் ஆக போகுது பார்த்தீங்களா, அது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கிரியேட்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், கிளைம் கொடுக்கலாம், வீடியோ டிலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொந்த கண்டென்ட்டை தவிர்த்து மற்றவங்களுடைய கிளிப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடே வந்து யுவர் யூடியூப் ஷார்ட்ஸ் ஹஸ் பீன் மியூட்டட் அண்ட் மார்க்கட் அஸ் அன்லிஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்களுடைய ஷார்ட்ஸை வந்து அதாவது பர்மிஷன் உங்களுக்கு கொடுக்கல, அவங்க எடுத்துட்டாங்க அந்த பர்மிஷனை. அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்களுடைய ஆடியோ மட்டும்தான் இருக்குது, அதாவது உங்களுடைய வீடியோ அந்த விஷுவல் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய வாய்ஸ் கிளிப்பை மியூட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து அது பப்ளிக்கில் இருக்க முடியாது, தானாகவே அன்லிஸ்டட்க்கு மாறிடுச்சு. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா இப்போ உங்கள் வீடியோவை வந்து டிலீட் தான் பண்ணியிருக்காங்க, அதாவது ஷார்ட்ஸை. சில டைம் வந்து உங்களுக்கு கார்ப்பரேட் கிளைம் கொடுக்கலாம், ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இதுவே கார்ப்பரேட் கிளைம் கொடுத்தா நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுவே அவங்க கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டென்ட் வந்து உங்களுடையது கிடையாது. கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா மொதல் ஸ்ட்ரைக் வந்தால் 90 நாட்களுக்குள்ளாரவே போயிடும். அதே ஸ்ட்ரைக் வந்து 90 நாட்களுக்குள்ளாரவே 3 ஸ்ட்ரைக் வந்து அவங்க சேனல் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் ஓன் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையை நீங்களும் சந்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அஃபிஷியல் சாங் யூஸ் பண்ணுங்கள், யூடியூப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி அதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சாங் வந்து, அதாவது உங்கள் வீடியோ அன்லிஸ்டடில் இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குரோமில் போய்ட்டு உங்களுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்லிஸ்டில் ஏதாவது மியூட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போய்ட்டு சரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் வியூஸ் போகும். நெக்ஸ்ட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு இருக்குது, இதை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ், இந்த மாதிரி தான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ், இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு விசிபிலிட்டி இருக்குது, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு அன்லிஸ்டட்னு இருக்குது, அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்லிஸ்டடில் ஏதாவது வீடியோ இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு அன்லிஸ்டடில் வீடியோ இல்லை, நான் பப்ளிக்கில் இருக்கிறது உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், சரிங்களா? எப்படி மியூட்டில் இருக்கிறத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கிற வீடியோவை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாங் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது இப்போ வேறு ஒரு மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஒரு வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஆடியோன்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்கும், இதை டச் பண்ணி உங்களுக்கு மியூசிக் ஃபைலில் போகும். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே சேவ்னு இருக்கும், நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம க்யூர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்காதீங்க. நம்ம எல்லாருமே யூஸ் சவுண்டை எடுத்து யூஸ் பண்ணுறோம். சில நேரம் வந்து இந்த மாதிரி மியூட்டில் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி எடிட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய பேருடைய வீடியோஸ் வருது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா?
மட்டும் இல்லை 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். 199 மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் தொடர்பான எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.